ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ஸ்லீவுக்கு ஃப்ளிட்டு வச்சு எப்படி தைக்கலாம் அப்படின்னு தான். சிம்பிளான டிசைனாக இருக்கும், சீக்கிரமாகவே வச்சுக்கலாம், ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. சேரீயிலேருந்து இந்த மாதிரி ஆப்போசிட் கலர் இருந்ததுன்னா அதுக்கு மேட்சாக எடுத்து வச்சுக்கலாம். கரை வந்திருக்கு, ப்ளைனான கரை வந்ததுன்னு நல்லா எடுப்பாக இருக்கும். காப்பர் கலர் சீலையிலேயே வந்திருக்கு, அதனாலேயே நல்லா எடுப்பான கலராக தெரியுது. தனியாக இதுக்கு நம்ம துணி எதுவும் எடுக்க வேண்டியதில்லை. சீலையில் மட்டும் 7 இன்ச்சு 8 இன்ச்சு அகலத்துக்கு துணி மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். இதிலிருந்து நான் 7 இன்ச்சு அகலத்துக்கு மட்டும் துணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை 2ஆக மடித்து கட் பண்ணிக்கலாம். இவ்வளவு நீள துணி இருந்துன்னா தான் ஃப்ளிட் வைக்கிறதுக்கு சரியாக வரும். 16 இன்ச்சு மட்டும்தான் வந்தது 3/4 இன்ச்சு அகலம் மடித்து வைக்கும்போது. பீஸ் 2ஆக மடித்து மேல் சைடு மட்டும் வச்சுக்கலாம். உள் சைடு கலர் வேறு மாதிரி இருக்கும். பெரிய தையல் வச்சு ஓரத்தில் அடிச்சுக்கலாம், அப்போ ஃப்ளிட் வைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது 2 இன்ச்சுக்கு துணி விட்டுடலாம். அதுக்கு பின்னாடி 3/4 இன்ச்சு அகலத்துக்கு வர மாதிரி அப்படியே மடித்து வச்சு ஃப்ளிட் வச்சுட்டே வரலாம். இதுக்கு பெரிய தையலே வச்சுக்கலாம், இன்னும் சின்னதாக வச்சா கூட வச்சுக்கலாம், நம்ம சௌரியம்தான். இந்தளவு வைக்கும்போது கரெக்டான அளவு தான் இருந்தது. இதை விட சின்ன சின்ன ஃப்ளிட்டாக வச்சதுன்னா கை சுற்றளவுக்கு துணி பத்தாமல் வந்துடும். சீலையிலேருந்து வெட்டி கரையை மட்டும் வெட்டிட்டு அப்படியே மடித்து வைக்கும்போது 16 இன்ச்சு நீளம்தான் வந்தது. அதனால் இந்த அளவுக்கு வச்சதுன்னா சரியாக இருக்கும். ரெண்டு பீஸுக்கும் தையல் அடித்து முடித்தாச்சு. அடுத்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சது கீழ் சைடு 3/4 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு துணி விட்டுருக்கு. லைனிங் கிளாத்தில் மட்டும் அதை மடித்து விட்டுக்கலாம். ஃப்ளிட்டு வச்சு தையல் அடித்ததை எடுத்து வச்சுக்கலாம். லைனிங் கிளாத்து மடித்து விட்டுருக்கு, அதை அப்படியே 3/4 இன்ச்சு வெளி சைடு வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த அளவு வச்சதுனாவே போதும். இதை விட பெருசாக வச்சதுனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது மேலே வச்சு லைனிங் கிளாத்தில் தையல் அடிச்சுக்கலாம். சின்ன தையலாகவே அடிச்சுக்கலாம். கரெக்டான மேட்ச் நூல் போட்டுக்கலாம். இது மட்டும் பீஸ் நகர்ந்து போகாமல் கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தேடு. புதுசாக தைக்கிறவங்க கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியான மெத்தட்லேயே தைச்சிக்கலாம்.
இன்னொரு பீஸும் ஆப்போசிட் வச்சு அப்படியே தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி உள் சைடு அதிகமாக துணி இருக்குது, அதை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டும்போதும் லைனிங் கிளாத்தில் படாமல் வெட்டிக்கலாம். கத்திரிக்கோல் கீழ் சைடு பட்டதுனாலும் அதில் கட் பண்ணி விட்டுரும். அதிகமாக மடித்து வச்சதுனால கட்டிங் செய்கிறதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதனால் மெதுவாக வெட்டிக்கலாம். 2 பீஸும் வெட்டி எடுத்தாச்சு. மேல் சைடு வர்ற ஸ்லீவ் கிளாத் எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு மடித்து அந்த பிசிறில் உள் சைடு போகிற மாதிரி அது மேலே வச்சு தையல் அடிச்சுக்கலாம். அந்த தையல் முதல் அடிச்சிருப்போம், அதை ஒட்டின மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். கீழ் சைடும் அது மேலேயே தையல் வந்துடும். இந்த மாதிரி கீறி விட்டுட்டோம்னா கரெக்டாக நின்றுக்கும். இதுக்கு நூல் மாற்றி மேட்சான கலர் போட்டுக்கலாம். சின்ன தையல் வச்சு அடிச்சுக்கலாம். கீழ் சைடும் தையல் அது மேலேயே வந்திருக்கு. இந்த மாதிரி எடுப்பான கலராக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரே ப்ளைனாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு ஃப்ளிட் வச்சது நல்லா தெரியாது. இது நல்லாவே எடுப்பாக தெரியுது. ப்ளவுஸ் போட்ட பின்னாடியும் அழகாக இருக்கும். இன்னொரு ஸ்லீவு இதே மாதிரி அடிச்சுக்கலாம். ரெண்டு ஸ்லீவுக்கும் தையல் அடித்து முடிச்சாச்சு. பீஸ் எப்படி திருப்பி பெரிய தையல் வச்சு சுற்றியும் அடிச்சுக்கலாம். பிசிறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுக்கு சரியான அளவு இருக்குதான்னு வச்சு பார்த்துக்கலாம். ஆம்கோட் சுற்றளவு சரியாக தான் இருக்குது. 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அகல வர மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். மேல் சைடு ஸ்லீவ் கிளாத்தை அப்படியே விட்டுடலாம். கீழ் சைடு ப்ளவுஸ் கிளாத்தை மட்டும் கையில் அப்படியே பிடிச்சிக்கலாம், லூஸ் விடாமல். முதல் தையல் மெதுவாக தைச்சிக்கலாம். அடுத்து மேல் சைடு இன்னொரு தையல் அடிக்கும்போது வேகமாக தைச்சிக்கலாம். ஒரு பாயிண்ட் மட்டும்தான் துணி அதிகமாக வந்திருக்கு, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ இதோட முடிவடையுது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.